ஹாய் வணக்கம் நண்பா நண்பி. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ஒரு செம்மையான ஒரு ஹேப்பியான நியூஸ் வந்திருக்கு. பொங்கல் பண்டிகையினாலே கொண்டாடுறதான். அதுவும் இந்த முறை லீவ் எத்தனை நாள் தெரியுமா? மொத்தமா 5 நாள் தொடர்ச்சியா லீவ் விட்டுருக்காங்க. பள்ளி கல்வித்துறை வெளியிட்ட அந்த மகிழ்ச்சியான அறிவிப்பை பத்தி இந்த பதிவுல பார்க்கலாம். எந்த தேதியிலிருந்து எந்த தேதி வரைக்கும் ஸ்கூல் லீவு வாங்க டீட்டெயிலா பார்க்கலாம். பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாட விதமா தமிழ்நாட்டில இருக்கிற எல்லா ஸ்கூலுக்குமே பிரைவேட் ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூல், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல்ன்ட்டு எல்லா ஸ்கூலுக்குமே ஜனவரி 14 அதாவது நாளை முதல் ஜனவரி 18 ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் விடுமுறை அறிவிப்பதாக பள்ளி கல்வித்துறை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது என்ன ஸ்பெஷல்னா வழக்கமாக பொங்கல் பார்த்தீங்கன்னா ஜனவரி 15, மாட்டுப் பொங்கல் வந்து ஜனவரி 16, காணும் பொங்கல் வந்து ஜனவரி 17 ஆகிய 3 நாட்கள் பார்த்தீங்கன்னா அரசு விடுமுறையாக இருக்கும். ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வசதிக்காக கூடுதலாக பார்த்தீங்கன்னா போகி பண்டிகையான ஜனவரி 14ஆம் தேதியும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ நீங்கள் கேலண்டர் பார்த்தீங்கன்னா ஜனவரி 14 புதன்கிழமை லீவு, ஜனவரி 15 தைப்பொங்கல் வியாழக்கிழமை லீவு, ஜனவரி 16 மாட்டுப்பொங்கல் திருவள்ளுவர் தினம் லீவு, ஜனவரி 17 சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா காணும் பொங்கல் லீவு. ஸோ ஜனவரி 18 ஞாயிற்றுக்கிழமை வரதான் அந்த யூஸ்வலாக வந்து வார விடுமுறை. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா 5 நாட்கள் தொடர் விடுமுறை கிடைச்சிருக்கு. சில ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை வந்து வேலை நாட்களாக இருக்கலாம். ஆனால் இந்த அறிவிப்பின்படி பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதியும் விடுமுறைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ கூடுதலாக பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியான 5 நாள் லீவ் காரணமாக நிறைய பேர் சொந்த ஊருக்கு வந்து கிளம்புவாங்க. பஸ்ஸு ட்ரெயினில் கூட்டம் அதிகமாக இருக்கும். இதனால் முன்கூட்டியே திட்டமிட்டு பாதுகாப்பாக பயணம் செய்யுங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இந்த விடுமுறையை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. அதே நேரம் கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா படிப்புக்கும் ஒதுக்குங்க. ஏன்னா லீவ் முடிஞ்சதும் உடனே பார்த்தீங்கன்னா எக்ஸாம் இருக்கலாம். முக்கியமாக அரசாங்கம் பொங்கல் பரிசு தொகுப்பு வேறு கொடுக்குறாங்க. மறக்காமல் அதையும் வாங்கிக்கோங்க. ஆக மொத்தம் இந்த பொங்கல் பண்டிகை பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் டபுள் ட்ரீட்டாக. இந்த 5 நாள் விடுமுறை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.